வணக்கம். தங்கைக்கு கடிதம் 7. அன்புள்ள தங்கை, முந்தைய கடிதம் பெண்களுக்கே அறிவுரை சொல்வது போலவும் பெண்களிடமே குறை பல காண்பது போலவும் இருப்பதாக எழுதியிருக்கிறாய். என் நோக்கம் அப்படிப்பட்டது அன்று. நான் கடிதம் எழுதுவது உனக்கு, உன் கணவருக்கல்ல. அதனால்தான் ஆண்களில் குறைகளை குறித்து விளக்கமாக எழுதவில்லை. குறைகள் எல்லோரிடத்திலும் உண்டு. ஆண்களிடத்திலும் உண்டு, பெண்களிடத்திலும் உண்டு. உனக்கு எழுதிய கடிதங்களை வைத்து கொண்டே நீ கண்டறியலாம். ஒன்று பார். பெண்கள் பலர் பிறருடைய மனநிலை அறியாதவர்களாய் தம் உணர்ச்சியை மட்டும் கொட்டி விடுகிறார்கள் என்று முன்னைய கடிதத்தில் எழுதியிருந்தேன். ஆண்களிலும் பலர் அவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை சேர்த்து எண்ணிக்கொள். மனைவியின் மனநிலை அறியாமல் துன்புறுத்தி வாழும் கணவர்மார்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு துறை டெலிபோன்கள் தான். ஆனால் வெளி உலகத்தில் அலுவலகத்து அதிகாரிகளிடம், தலைவர்களிடம், மேற்பார்வையாளர்களிடம் அடங்கி தொழில் செய்து பழகும் காரணத்தால் ஆண்கள் பலர் திருந்த முடிகிறது. அதிகாரிகளிடம் அடங்கி நடக்காவிட்டால் வாழ்க்கையே போய்விடும் என்ற அச்சம் எந்நேரமும் இருந்து வருவதால் அவர்களில் பலர் திரிந்து விடுகிறார்கள். பெண்கள் பலர் இப்படி வெளியுலக அனுபவம் இல்லாதவர்கள், வாய்ப்பு அற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் எழுதும் கடிதங்களில் அந்த கருத்துடனும் எழுதவில்லை. பொதுவாக மனிதர்கள் கூடி வாழும் வாழ்க்கை என்னென்ன நலப்பண்புகள் வேண்டும், என்னென்ன தீய பண்புகள் வேண்டும், ஆகாதவை என்று அடிப்படை கொண்டே எழுதுகிறேன். அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, அண்ணன் தங்கை, அக்கா தங்கை, அவன் இவன், அவள் இவள் என யார் இவர் சேர்ந்து பழகுவதாக இருந்தாலும் இந்த நல்ல பண்புகள் இருந்தால் அன்பான பழக்கம் பயனுள்ள முறையில் நீடிக்கும். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட நெடுங்காலம் நெடுநேரம் ஒரே இடத்தில் இருந்து பழகும் பொறுப்பு மனைவி கணவன் இன்றைய நிலையில் உள்ள இருந்தவர்கள்தான் அமைகிறது. ஆகையால் தான் இந்த இருவர் வாழ்க்கையை பற்றி மட்டும் நம் முன்னோர்கள் மிகுதியாக எண்ணி பார்த்து இல்லறம், இல்வாழ்க்கை, கற்பு முதலான பெயர்களால் பல அனுபவங்கள், பல உண்மைகளை வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த பொது நோக்குடன் தான் எழுதும் பொழுது பெண்களை மட்டும் குறை சொல்கிறேன் என்று கருத வேண்டாம். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். நண்பர் செல்லப்பாவின் மகளும் திருமணம் நடந்தது உனக்கு தெரியுமே. திருமணத்தன்று மாலை நான் போயிருந்தேன். அப்போது நண்பர் என்னை வரவேற்று நேராக மணமக்களிடம் அழைத்து கொண்டு போய், குழந்தைகளை உன் வாயால் வாழ்த்து ஐயா, நல்ல அறிவுரையும் சொல் என்றார். நான் அப்போது அந்த பெண்ணை நோக்கி இந்த அறிவுரை சொன்னேன். அம்மா, நீ கணவனுடன் மனமறிந்து நடந்து கொள்வதில் வல்லவளாக இருக்க வேண்டும். மனம்தான் வாழ்க்கை. மனமறிந்து மகிழ்விக்க தெரியாத பெண்கள் அழகு, பண்பு, திறமை எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் ஏமாந்து துன்புறுகிறார்கள். அழகும் பண்பும் திறமையும் குறைவாக இருந்தால் மனமறிந்து நடக்கத் தெரிந்த பெண்கள் வெற்றி பெறுகிறார்கள். கணவருடன் வீட்டில் வாழும் வாழ்க்கை பற்றி மட்டும் தெரிந்திருந்தால் போதாது. கணவர் செய்யும் தொழில், அத்தொழிலை பற்றிய விளக்கம், சூழ்நிலை, போக்கு எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். கணவருடைய துறை எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கணவர் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் நீ அவற்றை படித்து தெரிந்து கொள். கணவருக்கு அரசியலில் ஆர்வம் இருந்தால் நீயும் தெரிந்து கொள் என்றேன். இதை வைத்து கொண்டு ஆண்கள் அப்படி மனைவியை பற்றி தெரிந்து கொள்வதில்லை என்று நான் எண்ணுவதாக சொல்ல முடியாது. நண்பர் அருளப்பாவின் தம்பி நான் சொன்னது என்ன தெரியுமா? அவருடைய மனைவி இசையிலும் ஓவியத்திலும் ஆர்வம் உடையவள் என்று அறிந்தேன். ஆனால் அவனுக்கு அந்த 2 கலைகளிலும் பயிற்சி பெற வேண்டும் என்று வற்புறுத்தி சொன்னேன். அவை 2ஐயும் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இசைக்கலையை மட்டும் கற்றுக்கொண்டான். அது ஓரளவு நன்மையாகும். இல்லையானால் மனைவி அவனோடு பழகும் பழக்கத்தில் ஒரு பகுதி சுவையற்றதாக போய்விடுமே. அவளுக்கு விருப்பமான அந்த கலைகளை பற்றி பேசும் பேச்சுத்தானே சுவை மிகுதியாக இருக்கும். இப்படித்தான் நான் எதை சொன்னாலும் இரு பாலருக்கும் பொதுவாக சொல்வதாக எண்ணிக்கொள். இன்னொன்று குறிப்பிட விரும்புகிறேன். வாழ்க்கையில் பலர் கெடுவதற்கு காரணம் விதிகளை பற்றி எண்ணாமல் விதி விலக்குகளை பற்றி எண்ணுவதேயாகும். கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றொருவரின் துறையை பற்றி ஆர்வத்துடன் அறிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டேன் அல்லவா? இது பொது விதி. நீ விதிவிலக்காக ஒரு குடும்பத்தை பார்த்துவிட்டு அங்கே
இசை என்னது என்று அறியாத கணவனும் இசையை தேர்ந்த மனைவியும் கூடி ஒற்றுமையாய் வாழ்வதை காட்டாதே. அளவறிந்து உண்க என்று திருவள்ளுவர் கூறினார். பெருந்தீனி தின்கின்ற ஒருவன் நோய் இல்லாமல் மருந்து தேடாமல் வாழ்வதை எடுத்து காட்டி அந்த குறள் பொருந்தாது என மறுக்க முடியுமா? ஆகையால் வாழ வழி நாடுகிறவர்கள் எப்போதும் விதிவிலக்குகளை எடுத்துக்காட்டாக கொள்ளக்கூடாது. இதை எப்போதோ எனக்கு சிலப்பதிகாரம் நினைவுக்கு வருகிறது. அன்பும் இரக்கமும் அருளும் கொண்ட மிகுந்தவனாகிய கோவலனுடன் உள்ளம் இசையில் கூட்டத்தில் எவ்வளவு ஆர்வம் உடையதாக இருந்தது. இதை கண்ணகி உணர்ந்து அந்த கலைகளை தானும் கற்றிருந்தால் கணவனுடைய உள்ளம் கலையரசியாக ஆகி இன்னொருத்தியை நாடாதவாறு தடுத்திருக்க கூடுமே என்று எண்ணுகிறேன். விதிவிலக்குகளாக உள்ள வாழ்க்கையை எனக்கு எவ்வளவோ தெரியும் வாழ்க்கையில். ஆனால் பண்பாடும் உறுதியும் நிறைந்தவர்களாக எவராலும் இருக்க முடியுமா? குறையிடையே முயன்று முன்னேறுவது தானே பெரும்பாலோருடைய நிலையாக கடமையாகவும் உள்ளது. மனைவியர் சிலர் தம்முடைய ஆர்வம் என்று ஒன்று கொள்ளாமல் எதையும் மறந்து கணவனுக்கு தொண்டு செய்வதில் இன்பம் காண்கின்றனர். மற்றவர்கள் தம்முடைய ஆர்வமான கலையை முதலியவற்றை இறுதி வரையில் மறப்பதே இல்லை. கணவன்மாரிலும் அப்படியே. சிலர் வீட்டுக்குள் நுழைந்ததும் தம் தொழில் துறை முதலியவற்றை மறந்து விடுகிறார்கள். மற்றும் சிலர் அவ்வற்றையே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு இருக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சை கேட்டு சுவைப்படச் செய்தால் தான் மனைவி கணவனை மகிழ்விக்க முடியும். ஆண்கள் இரு வகைப்படுவர். சிலர் தம்முடைய தொழில் தவிர வேறு எதிலும் தலையிட மாட்டார்கள், அக்கறை கொள்ள மாட்டார்கள், வாழ்வார்கள். அவர்களுடைய மனைவிகளுக்கு தொல்லை இல்லை. மனைவியர் என்ன காய் சமைத்து போட்டாலும் பேசாமல் உண்பார்கள். என்ன உடை உடுத்தி அலங்கரித்து கொண்டாலும் கேட்க மாட்டார்கள். எந்த பொழுதுபோக்கு நட்பு வைத்து கொண்டாலும் தலையிட மாட்டார்கள். அதனால் அவர்களை மணந்து கொண்ட பெண்கள் கவலைப்படாமல் வாழலாம். மற்றொரு வகையான ஆண்கள் தம்முடைய தொழிலையும் செய்துவிட்டு வேறு எந்த துறையிலும் முன்வந்து நிற்பார்கள். சமையல் வகையில் தலையிட்டு இது நன்றாக இருக்கிறது, இது அப்படியல்ல என்று ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த உடை நல்லது, இது பொருந்தாது, இந்த அலங்காரம் கண்ணுக்கு அழகாக இல்லை என்று குறுக்கிடுவார்கள். இவர்களோடு பழகாது, இதில் ஈடுபடாதே, அது வேண்டியதில்லை என்று முன்னின்று தடுப்பார்கள். உடம்பில் சுறுசுறுப்பும் முளைக்கும் திறனும் மிகுதியாக இருப்பதால் இவர்களால் அரை நாளிகை நேரமும் வாளா இருக்க முடியாது. எதிலும் தலையிட்டு எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மணந்து கொண்ட பெண்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். பொறுமையோடு ஒத்துழைத்து அன்பு செலுத்த வேண்டும். முதலில் பொறுப்பாக தொல்லையாக இருந்தாலும் நாளடைவில் பயன் தரும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்று அம்மா அடிக்கடி சொல்லும் பழமொழி உனக்கு நினைவிருக்கும். அந்த பழமொழி செவி கைப்பச் சொல் பொறுக்கும் நாட்டு தலைவரை பற்றியது. வீட்டு தலைவிரியலில் பொறுத்தவர்கள் வீடு ஆழ்வார் என்பது உண்மை. கணவனுடைய உள்ளத்தை நாளடைவில் தம் அன்பால் கவர்ந்துவிட பெண்கள் வீட்டின் அரசி ஆவார்கள். பிறர் உள்ளம் அறிந்து நடப்பது ஓர் அரிய கலை. பெண்ணுக்கு அது கட்டாயம் வேண்டும் என்று நான் எண்ணும்போது அந்த கலையால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற சிலர் நினைவுக்கு வருகிறார்கள். நாடு அறிந்த ஒருவரை பற்றி இங்கே குறிப்பிடுகிறேன். அவர் யாரையேனும் தம் வீட்டிற்கு விருந்தினராக அழைத்து சிறப்பிக்க எண்ணினால் அதற்கு முன்னமே அந்த விருந்தினருக்கு விருப்பமான உணவு, அவர் விரும்பும் காய்கறிகள், அவருடைய பழக்க வழக்கம் முதலியவற்றை பற்றி தக்க ஆட்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்வாராம். விருந்தினர் விரும்பி உண்ணும் காய்கறிகளை அவருக்கு விருப்பமான முறையில் செய்து விருந்திட்டு மகிழ்வாராம். அதனால் பகைவரும் பகையை மறக்கும்படியான அளவிற்கு அவர் விளங்கினார். உள்ளம் அறிந்தொழுகும் கலையாகிய இந்த சிறப்பை விளக்குவதற்காகவே இதை குறிப்பிட்டேன். இந்த அறிவுரைக்கும் ஓர் எல்லை உண்டு, அதை மறந்து விடாதே. அதாவது உள்ளம் அறிந்தொழுகும் போது ஒரு துறையில் கணவன் விருப்பத்திற்கு முற்றிலும் இணங்கி நடப்பது குடும்பத்திற்கு தீமையாக இருந்தால் அப்போது இந்த அறிவுரையை கடந்து வாழ வேண்டும். கணவனுக்கு கத்திரிக்காய் விருப்பம் என்றால் அதை சமைக்கலாம். கத்திரிக்காய் வறுவல் விருப்பம் என்றால் அதை அவ்வாறே செய்யலாம். ஆனால் அதுவே அவருடைய உடல் நலத்திற்கு ஆகாததாக இருந்தால் அப்போது அதை செய்யலாமா? கூடாது. உணவைப் போலவே மற்ற துறைகளிலும் கணவர் இயந்து நடப்பது நல்லது. ஆனால் குதிரை பந்தயம் அவருக்கு விருப்பமானதாக இருந்தால் என்ன செய்வது? குதிரை பந்தயத்தால்
உள்ளதெல்லாம் இழந்து ஓட்டாண்டியாக குடும்பம் அழிவதை விட அவருடைய மனதை மகிழ்விக்காமல் நின்று வெறுப்பை தேற்றிவிடலாம் அல்லவா? எப்போதும் அவரை அதற்கு அனுப்பாதபடி அன்பால் அவர் மனதை மாற்றுதல் நல்லது. முடியாத போது அவருடைய வெறுப்பை வரவேற்று குடும்பத்தை காப்பாற்றுவது கடமை அல்லவா? இல்வாழ்க்கைக்காக பொறுமை. ஆனால் அந்த பொறுமையால் இல்வாழ்க்கை கெடுவதானால் உடம்புக்காக உணவு, அந்த உணவால் உடம்பு அழிவதானால் பட்டினியை போற்ற வேண்டாமா? குதிரை பந்தயம் தீமை மிகுந்தது, பெரிய குறை. அதற்காக போராட்டம் நல்லது. ஆனால் பெரிய தீமை இல்லாத சிறு குறை இல்லாமல் இருக்கலாம். அவற்றால் அவ்வளவாக தீமை இல்லாத போது போகட்டும் என்று விட்டுவிடலாம். கணவர் பொழுதுபோக்குக்காக சீட்டாட்டம் விரும்புகிறானால் அதற்காக போராட்டத்தை தொடங்கலாமா? வாழ்வோர் ஒவ்வொரு இடத்திலும் சிறு குறைகள் இருப்பது இயற்கை. அந்த சிறு குறைகள் சிலவற்றை திருத்த முடியும், சிலவற்றை திருத்த முடியாது. திருத்த முடியாத சிறு குறையை திருத்த முடியாதவை என்று தெளிவாக கைவிட வேண்டும். அவைகளை பற்றி எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. உடம்பில் எழும் கட்டிகளை அறுக்காமலோ மருந்திட்டோ ஆற்ற வேண்டும். இல்லையானால் அவை உள்ளே இருந்து குத்தல் எடுத்து துன்பம் தந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு துன்பம் விளைவிக்காமல் உடம்பில் இடம்பெறுகின்ற மறுமச்சங்கள் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட சில குறைகள் நம்மோடு பழகுவோரிடத்தில் இருந்தால் அவை இயற்கை என்பதை போல் விட்டுவிட வேண்டும் என்றே சொல்கிறேன். அவற்றை பற்றி வேடிக்கையாக பேசுதல் கூடாது. குறைகளை பற்றி வேடிக்கையாக பேசுதல் தீமை விளைவிக்கிறது. யாகாவராயினும் நா காக்க என்று திருவள்ளுவரின் பொய்யாமொழி நினைவுக்கு வருகிறது. பிறர் உடம்பை புண்படுத்துவதற்கு உடல் வலி வேண்டும். பிறர் மனதை புண்படுத்துவதற்கு ஒரு வகை வலிமை தேவையில்லை. கோழையினும் கோழையாக ஒருவன் மன வலிமை சொல்திறன் இல்லாத ஒருவன் மற்றவர்களின் மனதை புண்படுத்த முடிகிறது. ஆகையால் நாவால் பிறர் குறைகளை பேசுவதில் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி குறை சொல்ல வேண்டியிருந்தால் அன்பாக சில சொற்களால் அவரிடமே அவர் தனியாக இருக்கும் நேரத்தில் மட்டும் சொல்லலாம். குறையை சொல்லும்போது இவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டியுள்ளது. உன்னோடு நெருங்கி பழகும் ஒருத்தியின் குறையை அவள் தனியாக இருக்கும்போது அவளிடம் சொல். அவள் மனம் புண்படுவதில்லை. அதையே மற்றவர்கள் இருக்கும்போது அவளிடம் சொல். உடனே அவள் மனம் புண்படுகிறது. அவள் இல்லாத போது மற்றவர்களிடம் சொல். அவள் அதை பற்றி கேள்விப்பட்டாலும் மனம் மாறி பகை கொள்கிறாள். ஒருத்தியை பற்றி குறையோ ஒரு வகையான சொற்களால் சொல்லப்பட்டது, ஒருவர் வாயாலே சொல்லப்பட்டது, ஒரே மனப்பான்மையோடு சொல்லப்பட்டது. ஆயினும் மூவகை நிலையில் மூவகை பயன் விளைவதாக காணலாம். என் நண்பர் ஒருவர் உனக்கு தெரிந்திருக்க முடியாது. அவனும் நானும் வெளியூரில் ஒரே இடத்தில் தொழில் செய்தபோது பழகினோம். அவனுக்கு தன்னுடைய மனைவியின் வாழ்க்கைக்கும் கருத்து வந்தது. இருவரும் நல்லவர்கள், அழகும் திறனும் வாய்ந்தவர்கள். என்ன குறை என்பது எனக்கு விளங்கவில்லை. மற்ற பொருத்தமெல்லாம் இருந்தும் மனப்பொருத்தம் ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தது. அது எனக்கு ஒரு புதிராக இருந்து வந்தது. விஞ்ஞானி ஒருவருடைய மனநிலை எனக்கு வந்தது. எப்படியாவது அந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முனைந்தேன். அடிக்கடி அவன் வீட்டுக்கு சென்று பழகினேன். வெளியில் இருந்தபோது என்னிடம் மனைவியை பற்றி குறை சொல்வது போலவே வீட்டுக்கு சென்று பேசிக்கொண்டிருந்த போதும் அவ்வாறே குறை சொல்லத் தொடங்கினான். வேண்டாம் ஐயா, உன் மனைவியின் காதில் இந்த பேச்சு விழுந்து விடும், கேட்டால் வருந்துவார் என்று தடுத்தேன். இது ஒன்றும் புதிதல்ல, எங்களுக்கு பழக்கம் என்றான். உடனே எனக்கு காரணம் விளங்கிவிட்டது. மனைவியின் மனம் வருந்துமே என்ற உணர்வு சிறிதும் இல்லாமல் ஒருவரிடத்தில் உறவினரிடத்திலும் இப்படி அவளுடைய குறைகளை சொல்லி சொல்லி மனதை புண்படுத்தி விட்டான் என்று அறிந்து கொண்டேன். மறுநாளே அவனை ஒரு பூங்காவிற்கு அழைத்துச் சென்று மனதின் தன்மையை அவனுக்காக விளக்கமாக சொன்னேன். ஆஸ்திரேலியாவை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் இமயமலையை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் எக்ஸ்ரேயை பற்றியும் அணுகுண்டை பற்றியும் அறியும் அறிவால் இல்வாழ்க்கை செம்மையாக நடத்த முடியாது என்றும் மனதை பற்றி அறிந்து ஒழுகினால்தான் சீராக நடத்த முடியும் என்று விளக்கினேன். மற்ற பொருத்தங்களை விட மனப்பொருத்தமே முதன்மையானது என்றேன். நண்பனின் மனம் மகிழும் நேரம் பார்த்து, இனி ஒரு நோன்பு வைத்துக்கொள். உன் மனைவியை பற்றி தனியாக அவளிடம் தவிர வேறு யாரிடமும் முன்னிலையில் குறை சொல்லாதே. உன் தாய், அவள் தாய்,
உன் நண்பன், அவள் தோழி என்று யாராவது இருந்தாலும் அவளை பற்றிய குறை யாரிடமும் எப்போதும் சொல்லாதே. இந்த நோன்பு ஒன்று போதும், 6 மாதம் கழித்துப் பார் என்றேன். நண்பன் வாய் திறவாமல் விடை பெற்றான். என் பேச்சு அவனுடைய உள்ளத்தை தொட்டுவிட்டது என்று அறிந்து விட்டேன். விளைவை ஆராய்ந்து வந்தேன். 1 மாதம் கழித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்றாயே, உன்னிடம் மட்டும் குறை சொல்வேனா என்று சிரித்தான். நல்லதுதான் என்று வாய்விட்டு 6 மாதம் கழித்து பொங்கல் விழா வந்தது. வீட்டுக்கு விருந்தினராக வருமாறு அன்போடு அழைத்தான். அந்த தமிழ் விருந்தை உட்கொண்டிருந்த போது, உன்னால் எங்கள் வாழ்க்கை சீர்பட்டதையா என்று முகம் மலர்ந்து அகமுருகிச் சொன்னான். பரிமாறிக் கொண்டிருந்த முகத்தை பார்த்தேன். புன்முறுவல் அரும்பியது. எல்லாம் குரல் நெறி என்று சொல்லி வேறு பேச்சு பேசத் தொடங்கினேன். பிறர் மனதை உன் நாக்கால் புண்படுத்தாதே என்பதற்காக இதை எழுதினேன். ஆனால் பிறர் நாக்கு உன் மனதை புண்படுத்தும்படி வல்லமையோடு வாழ கற்றுக்கொள். இதற்கு தனி கேடயம் வேண்டுவதில்லை. பிறர் உன்னை நோக்கி வீசும் சொற்கள் தடுக்க எந்த கருவியும் பயன்படாது. ஒரே ஒரு தெளிவு மட்டும் இருந்தால் போதும். பிறர் எரியும் கல்லையோ கருவியோ உடம்பை தாக்கி தீரும். உடம்பு அப்படிப்பட்டது. ஆனால் பிறர் எரியும் சொல் அப்படிப்பட்டதல்ல. நம் மனம் மெலிந்து நின்றால் தான் அந்த சொல் தாக்கும். நம் மனம் வலிமையோடு இருந்துவிட்டால் அந்த சொல் ஒளியாய் கரைந்து போகும். ஒருத்தி உன்னை பார்த்து நீ அறிவில்லாத முட்டாள் என்று பழிப்பதாக வைத்துக்கொள். அதனால் உன் அறிவியல் எவ்வளவாக குறைந்து போகும். இளமை நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் தம்பியோடு முரண்பட்டு வம்பு வளர்த்து கழுதை குரங்கு என்று வைத்து அனுப்பினேன். அவன் அழுது கொண்டே அப்பாவிடம் போய் முறையிட்டான். அப்பா அவனை பக்கத்தில் அணைத்து கொண்டே அவனுடைய பின்புறத்தை தடவி, ஏதோ எழில், இன்னும் வால் முளைக்கவில்லையே. கழுதையின் வால் குச்சி போல் இருக்கும், அதுவும் இல்லை. குரங்கின் வால் நீளமாக இருக்கும், அதுவும் முளைக்கவில்லையே என்றார். அதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. அப்பா வேடிக்கையாக பேசினார். உண்மை அதுதான். அதை இன்னும் மறக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய உண்மை பார். பிறர் சொல்லும் சொல்லால் நம் மனம் புண்படும் என்றால் நம் மனதின் வலிமையே அதற்கு காரணம். சொல் ஒரு வகை மாறுதல் செய்யாது என்ற தெளிவு ஏற்பட்டால் மனம் வலிமை பெற்றுவிடும். பிறர் கூறும் சொல் வேற்றொலியாய் கரைந்து போகின்றது. பிறர் கை நம்மை தாக்க வல்லது. ஆனால் நம் மனம் நம்மிடம் இருந்தால் பிறர் நாக்கு நம்மை தாக்க முடியாது. ஆகையால் மீண்டும் கூறுகிறேன், உன் நாக்கால் பிறர் மனதை புண்படுத்தாதே. பிறர் நாக்கு உன் மனதை ஒன்றும் செய்யாது என நம்பு. உன் அன்புள்ள அண்ணன் வளவன். இத்துடன் கடிதம் 7 முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.